இல்லாத பழி உன் மீது சுமத்துகிறார்கள். இதை பற்றி பாபாஜி என்ன சொல்கிறார்? பாபாஜி சொல்லுற முதல் உண்மை இதுதான். உண்மையான பாதையில் நடக்கிறவன் மீது பழி விழும். பொய் பாதையில் நடக்கிறவன் மீது மௌனம் இருக்கும். நீ தவறு செய்யல, ஆனா நீ உண்மையோடு இருக்கிறாய், அதனால்தான் பழி. ஏன் இப்படி பழி சுமத்துறாங்க? பாபாஜி பார்வையில் 3 காரணங்கள். 1, உன் அமைதி அவர்களுக்கு புரியல. 2, உன் வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்கல. 3, உன் நேர்மை அவர்களுடைய பொய்யை வெளிச்சம் போடுது. அதனாலதான் உன்மேல் இல்லாத பழி. இதிலிருந்து எப்படி தப்பி பெறுது? பாபாஜி சொல்வது இதுதான் மிக முக்கியம். வாதாடாதே, விளக்கம் சொல்லி கெஞ்சாதே, நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்க ஓடாதே. அமைதியாக இரு, நேர்மையோடு இரு, காலத்தை பேச விடு. ஏனென்றால் உண்மை மெதுவாக நடக்கும், ஆனா தவறாமல் சேரும். மிக முக்கியமான ஒரு வரி, இதை மனசுல வைங்க.